வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எக் ஃபிங்கர் வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் 5 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அந்த முட்டை வந்து நல்லா பீட் ஆகட்டும். நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன கப் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருங்க எல்லா இடத்துலையும். ஏன்னா வந்து முட்டை வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைடில் எல்லாத்துலேயும் நல்லா இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி கலந்து வச்சுருக்க முட்டையை வந்து இதில் ஊற்றிடுங்க. ஒரு சின்ன கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் இது வந்து குக்கர் ஸ்டாண்ட் ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதில் தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இது மாதிரி சின்ன கடாய் அது மாதிரி இல்லை அப்படின்னா இட்லி குண்டா இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ஸ்டாண்டை மூழ்கிற அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போது நம்ம முட்டை ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை இது மேலே வச்சிடலாம். இந்த பாத்திரம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக அந்த பாத்திரத்தில் தொட்டுட்ருக்கிற மாதிரி வைங்க. இப்போது இது மேலே ஒரு மூடி போட்டுடலாம். இதை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 25 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே நல்லா வேக விடுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த முட்டைலாம் வந்து நல்லா வெந்து இருக்கும். 20 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த முட்டை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. மேலே வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு கத்தி வந்து லைட்டாக இது மாதிரி இன்செர்ட் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இந்த கத்தியை வச்சு இந்த ஓரெல்லாம் வந்து இது மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஏன்னா அதை ஒட்டிகிட்ருக்கோம்ல, அதனால். இந்த கப்புலேருந்து இது மாதிரி நான் கவுத்தி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் 1/4 கப் வந்து மைதா, 1/4 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து பீட்சா ஹப், அதில் என்ன ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதில் வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பிரெட் தூள் வந்து இது மாதிரி நல்லா ஃபைனாக வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எக்கை வந்து நல்லா வந்து இதில் இது மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணிவிடுங்க. இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்போது இந்த முட்டையில் லைட்டாக வந்து சும்மா ஒரு பெரட்டிட்டு அகெயின் வந்து இந்த மாவில் டிப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. இப்போ வந்து இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா அந்த எக் துண்டுகளையும் இது மாதிரி எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் எல்லா எக் ஃபிங்கரையும் வந்து அந்த மாவில் டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு பேனில் நம்ம பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணி நம்ம எக் ஃபிங்கரை 1 by 1 வந்து இதில் போட்டுடலாம். இதை லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க. ஏன்னா வந்து நம்ம எக்கு வந்து ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். அந்த மேலே இருக்கிற மசாலாவும் எக்கு மட்டும்தான் வந்து வேகணும். அதனால் அப்படியே திருப்பி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா வந்து அதுலேருந்து எடுத்துடலாம். தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.